மக்களா மக்கள் பரதாபிக்கலாற்றே மக்களா நம்மளுடைய நாடு பஞ்சமாகி உங்களுக்கு உண்ண உணவில்லாது நீங்க உடுத்த உணவு இல்லாமல் அம்மா பசி என்று அழுகின்றப்பா நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த வயிறு பற்றி எறிகிறது. நான் பெற்றெடுத்த பிள்ளைகளோட பசியை பார்க்க முடியாது. நாட்டு மக்கள் தான் முக்கியம் சொல்லி நாட்டு மக்களுக்கு அனைத்து கொடுத்துட்டாருப்ப. நான் பெற்றெடுத்த என் பிள்ளையோட பசி நான் எப்படி பார்க்க போறேன்னா ராஜா. அம்மா பசி எடுக்குதுமா, அம்மா பசி எடுக்குதுமா. நான் பெற்ற ராஜா இந்த பாரு உங்க பசி எப்படி பார்க்க போறேன். நீங்க அழாதீங்கப்பா, நீங்க அழாதீங்கப்பா. பணிந்து
12 வருடமா நம்ம நாடு பஞ்சமாகி நான் பெற்ற இந்த பிள்ளைகள் உண்ண உணவில்லாமல் உடுத்த விடையில்லாமல் அம்மா பசி என்று அழுகின்றாரு. என் பிள்ளையோட பசி என்னால பார்க்க முடியாத பாவி ஆகிட்டேனுங்க. நாட்டு மக்கள் தான் முக்கியம் சொல்லி பொண்ணு பொருள் நாட்டு மக்களுக்கு வாரி வாரி கொடுத்துட்டீங்களே. என் பிள்ளைங்க பசி பசி தாங்க முடியலப்பா, நடக்க முடியலப்பா. அப்பா சோதனை ஏண்டவா இந்த தென்காசி பட்டணத்திலே நாட்டு மக்கள் அனைவரும் எவ்வித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்களே. வாரி வாரி கொடுத்த என் கரத்தால் என் குழந்தைகள் பசியை தீர்க்க முடியாத பாவியாகி கலத்தங்க உனக்கு எப்படியெல்லாம் சீர்வரிசை கொடுத்தாரு. பொண்ணும் பொருளையும் மூட்டை மூட்டையாக அனுப்பினாரு. அனைத்தையும் விட்டு நாட்டு மக்கள் பசியை தீர்த்து விட்டனே. அப்போதும் பஞ்சத்தை போக்க முடியவில்லையே. பஞ்சத்தை தீர்க்க முடியாத பாவியாகி விட்டது. நீங்க மன கலங்க வேண்டாங்க, உங்களுக்கு மன வருத்த வேண்டாம். என்னை திருமணம் செய்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும், உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று உடைய அண்ணனுக்கு நான் வாக்குறுதி தந்தேனே. இப்படி பசியும் பத்தினி பாருங்க. நான் திருமணம் முடிஞ்சு வந்த நாள் முதலாக என்னுடைய தாய் வீட்டுக்கு நான் சென்ற நாளே கிடையாது. நம்மளுடைய நாடு பஞ்சமாகி விட்டது. பஞ்சத்தை கண்ட மக்கள் நாட்டு அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். இங்க பாருங்க, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, உண்ணுவதற்கும் உணவு கிடையாது. இந்த பாவி நான் 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் என் பிள்ளைகள் பட்டியும் பசியமா இருக்கிறாங்க. அதனால என் பிள்ளைகளை 7 பேரையும் அழைச்சுக்கிட்டு என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரங்க. என்ன நல்ல ஒரு வழி நிறுத்தி திருமணம் முடிந்த நாள் முதல் உடைய அண்ணன் வீட்டுக்கு நீ சென்றதே கிடையாது. உடைய அண்ணன் முகத்தை நீ பார்த்ததே கிடையாது. இப்படி பஞ்சத்தால் வாடிக்கொண்டு பசியும் பட்டினியுமாக நம்முடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உடைய அண்ணன் வீட்டுக்கு செல்ல போகின்றாயா? உடைய அண்ணனை பார்க்க செல்ல போகின்றாயா? நல்ல தங்கா, நான் சொல்றதை கேளுமா? நல்ல தங்கா, போகத்தகதடி மாமி புத்திரோரு அண்ணன் மனை செல்ல போகத்தகதடி மாமி நம்ம சந்தோஷமாக வறுமை இல்லாமல் சந்தோஷம் இருந்தா உடைய அண்ணன் வீடு சென்றா உனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குமா? இப்படி பசியும் பட்டினமாக ஒருவேளை கஞ்சிக்கே வழி இல்லாம அங்கு சென்று நின்றா உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல வரவேற்பு தான். நான் எங்க போறேன்? என் கூட பிறந்த என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு தானே. அத்தான் மனது கலக்கம் வேண்டாம், மன்னவா சென்று வாரி மாதனுக்கு விடை தருவி.
பெயர் புகுந்த எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த தனதொரு அண்ணன் மனை தனதொரு தானே நானே மனது கலக்கம் வேண்டாம் மன்னவா சென்று வாரே மாதனுக்கு இடையில் தருவி நான் எதற்காக என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போகின்றேன்? நம்முடைய நாடு பஞ்சமாகிவிட்டது. நாட்டு மக்கள் யாரும் இந்த நாட்டில் வாழப்போவது கிடையாது. அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்களே அத்தான். அதற்காகத்தான் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போற அத்தான். பொல்லாத பஞ்ச காலம் பொல்லாத பஞ்ச காலம் மன்னவா பொல்லாத பஞ்ச காலம் பலுமழை வந்தது புகுந்ததோ கண்ணமோ எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த எனதுடனே பிறந்த எனது பெயர் தனதொரு அண்ணன் மனை தனதொரு அண்ணன் மனை தானே நானே மனது கலக்கம் வேண்டாம் மன்னவா சென்று வாரே மாதனுக்கு இடையில் தருவி என்னுடைய முகத்தை பார்த்து உங்களுடைய மனம் இறக்க வேண்டாங்க. என் முகத்தை பார்த்து உங்களுடைய மனம் இறக்க வேண்டாங்க. என் குழந்தைங்க முகத்தை பாருங்க. என் குழந்தை முகத்தை பாருங்க. தங்கா, உன்னை திருமணம் முடித்த நாள் முதல் உடைய அண்ணன் வீடு நீ சென்றதே கிடையாது. வறுமை வந்து விட்டது என்று என்னோடு வாதாட நிறுத்தி விட்டாயா? பஞ்சம் வந்து விட்டது என்று என்னை எதிர்த்து பேச துணிந்து விட்டாயா? தங்கா, உடைய அண்ணன் தான் உன்னோடு பிறந்தவர். உடைய அண்ணியுமா? நீங்க பாருங்க, எங்கேயாகிலும் சென்று கூலி வேலை செஞ்சாகிலும் நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றலாம். நான் சொல்றதை கேளுமா? இங்க பாருங்க அத்தான், என்னதான் நீங்கள் ஆறுதல் வார்த்தை கூறினாலும் சரி, என்னுடைய மனம் மாறப்போவது கிடையாது. இந்த நாட்டை விட்டு என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நான் போகத்தான் போகின்றேன். அழுது கொண்டு இருக்கும் எனக்கு இப்படி ஆறுதல் வார்த்தை கூற வேண்டாம் சுவாமி. என்ன நல்லவர்கள் வழி விட்டு அனுப்புங்கள் அத்தான். திருமணம் முடிந்த நாள் முதல் என் வார்த்தையை நீ எப்பொழுதும் தட்டி கழித்ததே கிடையாது. இப்போது என்னோடு நீ எதிர்த்து பேசவே துணிந்து விட்டார். என்ன செய்வது? உடைய விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது. இப்போதே வழி அனுப்பி வைக்கின்றேன். ஆகாத சகனம் எல்லாம் எதிரே அதை நினைக்கும் போது உங்களை அனுப்ப என்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. அம்மா, என்னங்க சொல்றீங்க? சகுனம் அத பாரா மனம் தடை செய்வது ஜோரா
அத பாராய் மனம் தடை செய்வது நேரம். வைக்கும் நேரத்தில் ஆகாத சகனமெல்லாம் வருகிறது. அதை பார்த்ததும் என் மனம் விளையாடு மனம். நீங்க பாருங்க, உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நீ போகும்போது என்னுடைய கண் எதிரில் ஆகாத சகனம் எல்லாம் வருகின்றது. உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டாம், உனக்கும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து நேர நீ போக வேண்டாம் என்று விளக்கிட்டான். சகுனா இதுதானா மனம் சகுனம் இதுதானா மனம் தடை செய்வதும் ஏனோ. சகுனத்தை பார்த்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் நடக்காதுங்க. நீங்க பாருங்க, வருவது வந்தே தீரும், அது யாராலையும் தடுக்க முடியாது. நான் பலமுறை எடுத்துக்கொறியோ அண்ணன் வீடு சென்றேத்தான் ஆகுவேன் என்று கூறுகின்றாயே. நல்ல தங்கா சொல்ல கேளு வேண்டாம் பிடிவாதம். நமக்கு எப்பேற்பட்டவர் துன்பங்கள் வந்தாலும், நமக்கு எப்பேற்பட்டவர் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை படித்த அந்த ஈசன் இருக்கின்றார். அவர் பார்த்துக் கொள்வாரத்தான். ஈசன் எல்லாம் நடக்கும். புவியாளி எல்லாம் நடக்கும் புவி மேலே. அண்ணன் வீடு சென்றத்தால் தீர்வில் என்று கூறுகின்றாயே. அம்மா, உடைய அண்ணன் உன்னோடு பிறந்தவர், உடன் பிறந்த தங்கை வந்துவிட்டாள் என்று ஆதரவு கொடுப்பார். ஆனா உடைய அண்ணி இருக்கின்றாளே, அந்த அலங்காரி, அவள் உன்னை வரவேற்பாளா? நம்முடைய குழந்தைகளை ஆதரிப்பாளா? ஐயோ, இங்க பாருங்க, என் அண்ணி பற்றி தவறா பேச வந்தாங்க. என் அண்ணி யாரு? தெய்வத்துக்கு சமமானவங்க. எனக்கு இன்னொரு தாய், என் நாத்தனார் பெற்ற செல்வங்கள் வந்திருக்கிறது. என் பிள்ளைகளை வாரி அணைச்சு அரவணைச்சு என் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்து என்னுடைய அண்ணி கொடுப்பாங்க. அண்ணி, நீங்க தவறா பேசாதீங்க. இத்தனை முறை எடுத்து கூறியோ என் வார்த்தையை மீறி அண்ணன் மீது செல்கிறேன் என்று கூறுகின்றார். உனக்கு அங்க நல்ல வரவேற்பு கிடைத்தால் என் முகத்தில் விழிக்கணும். உனக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை என்றால் என் முகத்திலேயே விழிக்க கூடாது. அடிய நலத்தங்க, உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நீ செல்கின்றாய். உன்னை நல்ல வரையில் உபசரித்தால் என்னுடைய முகத்தில் விழிக்க வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய முகத்தை விட பார்க்க வேண்டாம் என்று இப்படி சொல்லிவிட்டு செல்கின்றாரு. நான் பெற்று செல்லுங்களா? நான் எதற்காக என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போறேன்? உங்களுடைய பசி போக்குவதற்கு என்னுடன் நடந்து வாருங்களப்பா. Oh,
ஆமாப்பா, உன்னுடைய மாமா வீட்டுக்கு தான் செல்ல போகிற ராஜா. வேகமாய் நடந்து வரும் என் மக்களா, வெயில வேகமாய் ஆகுதே. ஆகுதே காமாலே மக்களா நடக்க முடியலம்மா, அம்மா நடக்க முடியலம்மா, பசி எடுக்குதுமா, அம்மா பசி எடுக்குதுமா, அம்மா பசி எடுக்குதுமா, அம்மா பசி பசிக்குதே, அம்மா பசிக்குதே, அம்மா எங்களால நடக்க முடியலம்மா, எங்களுக்கு பசி எடுக்குதுமா, எங்க பசி எங்களோட காது அடிக்குதுமா, எங்க அடிச்சுக்கிட்டு போய் கேக்குறியப்பா, இந்த பாவில உங்க பசி ராஜா பசித்த மக்களா, பசித்த மக்களா, அருமை மக்களா, அம்மா நடக்க முடியல, அம்மா நடக்க முடியலம்மா, கை காலெல்லாம் தோறுதும்மா, ஐயோ அம்மா, அம்மா தோறுமே, கை கால் தோறுதே, சோறுதே, கை கால் சோறுதே, ஒரு சொந்தமாகிலும் இல்லையா, கை கால் சோறுதே, நடக்க முடியலம்மா, கை காலெல்லாம் சோறுதுமா, பசி
பசி எடுக்குதுமா அம்மா மாமா விடுமா இருக்குது அம்மா எங்களால இந்த காலகத்துல நடக்க முடியலம்மா கண்ணுல முன்னலையா எங்களுடைய கார்கள் எல்லாம் சேர்ந்து போகுதும்மா எங்களால நடக்க முடியல சொல்லுறீங்களப்பா இந்த பாவனை அவங்களை எப்படி அழைச்சிக்கிட்டு போய் உங்க பசியில எப்படி சோர்ந்த மக்களா சொந்த மக்களா அருமை மக்களா